சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு நேராக மூர்த்தி கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாரு. உண்மையை சொல்லுங்க, சத்யாவா பொண்ணை கழட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு, சத்யா மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நேற்று அவன் தான் வீடு தேடி வந்து பேசிட்டு போனான். அதனால் என் பொண்ணை அவன் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் ஆச்சு, சிந்தாமணியோட பல மடங்களில் நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலி பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். உங்கள் சொத்துக்காகவும் உங்கள் பணத்துக்காகவும் சத்யாவையும் நான் ரேகாவையும் சேர்த்தணும்னு நினைக்கல. ஆனால் அவங்க 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்தணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மூர்த்தி இருந்துட்டு நிஜமாவே என் பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு கார் டிரைவர் வந்து, சார், அம்மாவை மேலே ரூமில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம முத்துக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கடுத்து தான் உங்கள் பொண்ணு மேலே தான் வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் கண்ணமுச்சி ஆட்டம் ஆடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. நீங்களாம் ஒரு அப்பாவா? பிடிக்கலன்னா நேரடியாக சொல்லி தொலைக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எங்களை பழிவாங்கிறத நினச்சிக்கிட்டு கஷ்டப்படுத்த வளர்த்தேன்னு சொன்னீங்களே, உங்கள் பொண்ணு நீங்கள் தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.